வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 10 நாள் 16 வியாழக்கிழமை ஜூலை 30, 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். நல்லூர் வட்டத்தின் வையத் தலைமைக்குள் தலைமைத்துவ பயிற்சி வெற்றிகரமானது. தொடர்ந்து நிரூபித்து வரும் மாணிக்க மாணவர்கள். ஜூலை 29 வியாழன் அன்று முன்னாள் மாணிக்க மாணவர்கள் கௌதம், பாலசுந்தரம், கோகுல், ஸ்ரீகணேஷ், கேசவ் பிரியன். இன்று இவர்கள் கல்லூரி படிப்பதனால் கலாம்ஜோதி மாணவர்களாக அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் ஐவரும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் எம்ஜிஆர் கலைக்கல்லூரியில் கலாம்ஜோதி மாணவர்களை கண்டறியும் ஒருநாள் முகாமினை இவர்களே பொறுப்பேற்று நடத்தினார்கள். அந்த முகாமில் 70 மாணவர்கள் கலந்து கொண்டனர். காலை முதல் மாலை வரை நடைபெற்ற இம்முகாமில் கலந்துரையாடல், விளையாட்டு, காணொளி, கேள்வி பதில், இளைஞர் பாராளுமன்றம், குழுவாக செயல்படுதல் போன்ற நிகழ்வுகள் மூலம் தனித்திறன், நற்பண்புகள், தலைமைத்துவம், அனைத்துக்கும் மேலாக சமூக பொறுப்பு ஆகிய தன்மைகளையுடைய 12 மாணவர்கள் கண்டறியப்பட்டு அவர்கள் கலாம்ஜோதி மாணவர்களாக நல்லூர் வட்டம் கிராம கள பொறுப்பாளர் பிரபு அவர்களால் அறிவிக்கப்பட்டார்கள். ஸ்டேஜ் ஏறியும் மைக் எடுத்தோம் நான் பேசுனதே கிடையாது. இந்த செஷன்னால என்னால் அதை இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சு. எல்லாரும் பேசுகிறாங்க, நானும் பேசுவேன், என்னாலேயும் முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு கிடச்சிது. அப்புறம் இந்த சார் ஒரு கேம்ஸ் ப்ளே பண்ணாங்க. அதில் ஒரு கோல் நீ அச்சீவ் பண்ணணும்னா உனக்கு கரெக்டான நீ டார்கெட்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு கரெக்டாக கிடச்சிது. நீ மட்டும் சேஞ்ச் ஆனால் பத்தாது, உன்னோட நாட்டையும் நீ திருத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் எனக்கு கிடச்சிது. போகும் ச்சா என்னடா இது எப்பவுமே இந்த சொசைட்டி பற்றியே பேசுகிறாங்க அப்படி இப்படின்னு தான் நினச்சிட்டு வந்தேன். ஆனால் இவங்க வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. கேம்ஸ்லாம் வச்சாங்க, அப்புறம் நல்லா தான் போச்சு. நானும் நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். அது நான் அப்பா அம்மா கேட்கும்போது உனக்கு என்னவா ஆகணும் அப்படின்னு சொல்லும்போதுனா நான் உங்களுக்கு என்ன, நான் வேலை பார்த்துட்டு உங்களை நல்லா பார்த்துப்பேன், அவ்வளோதானே, நான் பார்த்துப்பேன் அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவேன். எனக்குன்னு ஒரு வேலை நான் பார்த்துட்டு உங்களை நல்லா பார்த்துப்பேன் அப்படி தான் சொல்லுவேன். ஆனால் இது பார்த்துட்டு பின்னாடி சரி என்னடா நம்ம இப்படி யோசிச்சிட்டோமே, நம்மளுக்குன்னு ஒரு பேர் இருக்கணும், நம்ம அப்பா அம்மாவை உயர்த்தி நிற்க வைக்கணும் அப்படின்ற ஒரு பேர் இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு இது மூலிமா தெரிஞ்சுக்கிட்டேன். So boring and I was so scared. After that, having a beautiful conversation between you people was so beautiful and our confidence level grew more. And we made a new friends there, having a games, beautiful games, and even we have improved our group activity more technologically there. We learn more things, asking questions. You people ask so many questions and we learn more questions from them, and that's all. Thank you. இவர்களுக்கு விரைவில் கலாம்ஜோதி விருது வழங்கப்படும். அதனைத் தொடர்ந்து இவர்கள் தினசரி வாராந்திர இணையவழி சந்திப்பு மூலமாகவும் நேரடி 2 நாள் முகாம் மூலமாகவும் வையத் தலைமைக்குள் தலைமைத்துவ பயிற்சியினை பெற்று நாட்டின் வளர்ச்சிக்கு ஒரு துறையில் தலைமை பொறுப்பேற்றினை ஏற்று தமிழக அளவில் மற்ற கலாம்ஜோதி மாணவர்களுடன் இணைந்து பயணிப்பார்கள் என்று கலாம்ஜோதித்துறை மாநில பொறுப்பாளர் கௌதம் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். ஆகஸ்ட் 15 2 கடமைகளுக்கு தயாராவோம். வருகிற ஆகஸ்ட் 15, 2026 இந்திய குடிமக்களுக்கு 80வது சுதந்திர தினம். அன்றைய தினம் இந்திய குடிமக்களாகிய நமக்கு 2 முக்கிய கடமைகள் உள்ளன. 1, இந்த நாளில் குடிமக்கள் ஒவ்வொருவரும் பெருமையோடு சுதந்திர கொடியினை ஏற்றி கொண்டாடுவதோடு அதன் அருமையை அடுத்த தலைமுறையினருக்கு சிறப்பான முறைகளில் உணர்த்தவும் செய்வோம். 2, இந்திய ஜனநாயகத்தில் நடைபெறுவது மக்களாட்சி என்பதனை உணர்த்த சிறந்த வாய்ப்பு கிராம சபை. ஆகவே கிராமங்களில் மக்கள் கிராம சபையின் செயல்முறைகளை நன்கு அறிந்து கிராம சபைக்கு சென்று ஒற்றுமையுடன் கிராம ஊராட்சியின் வரவு செலவுகளை பொறுப்போடு கவனிப்பது, கடந்த முறை இயற்றப்பட்ட தீர்மானங்களின் முன்னேற்றத்தை மதிப்பீடு செய்வது, கிராமத்தின் அத்தியாவசிய தேவைகளை மக்கள் ஏகமனதாக தீர்மானமாக கொண்டு வந்து பதிவு செய்வது. அடுத்து
இவை அனைத்தும் சரியாக எழுதப்பட்டிருக்கிறதா என்று பதிவு நோட்டினை சரிபார்த்து பின் நீங்கள் ஒப்புதல் வழங்குவதற்கான அடையாளமாக கையெழுத்திடுவது. நன்றாக நினைவில் கொள்வோம். நீங்கள் கிராம சபை நோட்டு புத்தகத்தில் போடும் கையெழுத்து எத்தனை நபர்கள் கலந்து கொண்டார்கள் என்பதற்கானது மட்டுமல்ல, நீங்கள் வரவு செலவு கணக்குகளை சரிபார்த்துள்ளீர்கள் என்பதற்கும் அதில் எழுதப்பட்டுள்ள தீர்மானங்கள் சரியாக உள்ளது என்பதற்காக நீங்கள் அளிக்கும் ஒப்புதலே அந்த கையெழுத்து என்பதனை உணர்ந்து, முக்கியமாக மக்களுக்கு உணர்த்தி, விழிப்புள்ள அறிவார்ந்த சமூகமாக ஒன்றுபட்டு முன்னேறுவோம் என்கிறார் கிராமக்கள பொறுப்பாளர் பிரபு. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. ஆய்க்குடியில் எஸ்எஸ்பி அப்ஸ்ட்ராக்கள் திறப்பு விழா ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை தென்காசி மாவட்டம் ஆய்க்குடியில் ஸ்ரீ சுப்பிரமணிய சாரிட்டபிள் ட்ரஸ்ட் எஸ்எஸ்பி அப்ஸ்ட்ராக்கள் திறப்பு விழாவினை சிறப்பாக கொண்டாடியது. இந்த எஸ்எஸ்பி அப்ஸ்ட்ராக்கள் பயிற்சி மையம் இந்திய இராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை உள்ளிட்ட முப்படைகளில் அதிகாரிகளாக சேர விரும்பும் இளைஞர்களின் உடல் திறன், மன உறுதி, தலைமைத்துவம் மற்றும் தன்னம்பிக்கையை வளர்க்கும் நோக்கில் நிறுவப்பட்டுள்ளது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கர்னல் CST சுவாமி, ரிட்டையர்டு கோயம்புத்தூர், மேஜர் K குகன்ராஜ், ரிட்டையர்டு சென்னை, சுபேதார் மேஜர் D மணிகண்டன், ரிட்டையர்டு பெங்களூரு, குரூப் கேப்டன் JA போர்சில்வன், ரிட்டையர்டு ஆய்க்குடி மற்றும் கமாண்டர் P அகஸ்டின் ராஜ், ஸ்டாஃப் ஆஃபீஸர் INS கட்டபொம்மன், ஸ்ரீ S ராமகிருஷ்ணன், பத்மஸ்ரீ அவார்டி, ஃபவுண்டர், பிரசிடென்ட், அமர் சேவா சங்கம், ஆய்க்குடி அட்வொகேட் TSR வெங்கட்ரமணன், தென்காசி ஆகியோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீ சுப்பிரமணிய சாரிட்டபிள் ட்ரஸ்டின் மேனேஜிங் ட்ரஸ்டி ஸ்ரீமதி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், ட்ரெஷரர் ஸ்ரீமதி நந்தினி ராமணன் மற்றும் செக்ரட்டரி ஸ்ரீ M பாலசுப்பிரமணியன் ஆகியோர் விழாவிற்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று, இளைஞர்கள் பாதுகாப்பு படைகளில் அதிகாரிகளாக உயர்வதற்கான தரமான பயிற்சிகளை தொடர்ந்து வழங்க அறக்கட்டளை உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் மாணவர்கள் பல்வேறு தடைகள், பயிற்சிகளை நேரடியாக செய்து தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். பில்டிங் ஸ்ட்ரென்த், டிசிப்ளின் அண்ட் டிட்டர்மினேஷன் என்ற உயரிய நோக்கத்துடன் தொடங்கப்பட்டுள்ள இந்த எஸ்எஸ்பி அப்ஸ்ட்ராக்கள் பயிற்சி மையம் தென்காசி மாவட்டம் மற்றும் சுற்று வட்டார இளைஞர்கள் இந்திய பாதுகாப்பு படைகளில் அதிகாரிகளாக சேர்வதற்கு சிறந்த பயிற்சி தளமாக அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. மாணவர்களை ஊக்குவிக்கும் லட்சிய ஆசிரியை. சென்னை அமைந்த கரையில் உள்ள சுப்பராயன் மேல்நிலைப்பள்ளியின் ஆசிரியை தீபலட்சுமி. இவர் தமது பள்ளி மாணவர்களுக்கு காலை பிரேயரில் ஒரு வேண்டுகோள் வைத்தார். பள்ளி வளாகத்தில் காணும் பிளாஸ்டிக் குப்பைகளை எடுத்து வந்து தம்மிடம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த வேண்டுகோள். அன்றே மாணவர்கள் சிலர் பள்ளி மைதானம் முழுவதும் சுற்றி கையில் கிடைத்த பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு வந்து கொடுத்தனர். அவைகள் அதற்கென தனியாக வைக்கப்பட்டுள்ள தொட்டியில் சேர்க்கப்படுகிறது. அம்மாணவர்களுக்கு காலை பிரேயரில் ஆசிரியை தீபலட்சுமி ஆளுக்கொரு நோட்டு புத்தகத்தினை பரிசாக அளித்து பாராட்டு தெரிவித்தார். இந்த பாராட்டு அம்மாணவர்களுக்கு ஊக்கத்தை அளித்து, இப்போது மாணவர்களுக்கு இது அன்றாட செயலாகிவிட்டது என்று தீபலட்சுமி மகிழ்ச்சியோடு தெரிவித்தார். இவர் நல்லூர் வட்டத்தின் லட்சிய ஆசிரியை விருது பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். சௌமா இலக்கிய விருது பெற்ற மாணிக்க மாணவர்கள் லவன், குஷன் இருவருக்கும் மாணவர் கள பொறுப்பாளர் மேனகா தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார். கல்லில் ஒளியெழுப்பி கடலலையில் நடனமாடி புல்லாங்குழல் வழியே புகுந்து சுவையாடி நெல்லில் மண் கொளுத்த நிலைத்த பொல்லாகி மெல்லியரால் மெல்லிதழில் வித்தார நகையாடி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் செந்தமிழே வாழியவே சிந்தாய் எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் நண்பாராகி பேருரை நிலத்த என் நாவலில் நடம் பயின்று நறுந்தமிழே உன்னை வணங்கி அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். தொன்மை, உண்மை, நுண்மை, திண்மை, எண்மை, ஒன்மை, இனிமை, தனிமை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, மும்மை, செம்மை, இயன்மை, வியன்மை என்று 16 சிறப்பியல்களுடைய தமிழ் மொழியையும் இங்கு வீற்று
வணங்கி மகிழ்கிறேன். இன்று மிகவும் ஒரு மகிழ்ச்சியான நாள் எங்களுக்கு. ஏனென்றால் நாங்கள் எழுதிய ஒரு கருவில் இரு உயிர்கள் என்ற எங்களுடைய கவிதை நூல் என்ற அந்த படைப்பிற்கு ஒரு மாபெரும் ஒரு அங்கீகாரம் சௌமா இலக்கிய அமைப்பு கொடுத்துள்ளது என்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. இப்போது நாங்கள் எங்கள் தமிழ் பயணத்தை பற்றி கூறுகிறோம். சிறுவயதிலிருந்தே எங்கள் தாயாரும் தந்தையாரும் எங்களை தாய்ப்பால் ஊற்றி வளர்க்காமல் தமிழ் பால் ஊற்றி வளர்த்து ஒவ்வொரு நொடியும் தமிழை சொல்லிக் கொடுத்து எங்கள் நாவில் வார்த்தை நுழையாத போதும் தமிழை கொண்டு வந்து எங்களுக்கு கவிதை மீது ஒரு ஈர்ப்பை கொண்டு வந்து அதன் பின்பு சின்ன வயதில் குசன் முதலில் கவிதை எழுத அதை கண்டு நானும் ஒரு கவிதை எழுதினேன். அதன் பின்பு இருவரும் கவிதை மீது ஆர்வம் கொண்டு கவிதையை எழுதி 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 கிட்டத்தட்ட ஒரு 100-150 கவிதைகள் எழுதி அதில் ஒரு நல்ல 50 கவிதைகளை தனியாக தேர்ந்தெடுத்து நூலாக ஒரு கருவில் இரு உயிர்கள், அதாவது ஒரு தலைப்பு 2 கவிதைகள், எங்கள் இருவரின் எண்ணங்களும் பார்வைகளும் வேறு மாறி இருக்கும் ஒரே தலைப்பில் அப்படி நாங்கள் 50 கவிதைகள் மொத்தம் 100 கவிதைகள் எழுதி ஒரு கருவில் இரு உயிர்கள் என்று ஒரு நூலை பதிப்பிட்டோம். முதலில் நாங்கள் இருவரும் கவிதைகளை எழுதும் பொழுது நன்றாக இருந்தது, ஆனால் சிறப்பாக இல்லை. அப்போது அந்த கவிதைக்கு தேவையான திருத்தங்களை எங்களுடைய தாயாரும் தந்தையாரும் அழகாக சொல்லி அதை திருத்தி மேலும் மேலும் எங்களுடைய கவிதையை மெருகேற்றினர். அதனால்தான் நாங்கள் தலைப்பு கொடுக்கும்போது அதனுள் ஆழ்ந்து அந்த கவிதையை சிறப்பாக எழுத முயல்கிறோம். நிறைய பேர் எங்களிடம் வந்து கேட்டிருக்கின்றார்கள், இது நீங்கள் எழுதும் கவிதையா, இல்லை உங்கள் தந்தை தாயார் எழுதி நாங்கள் தான் எழுதினோம் என்று சொல்லிக் கொள்கிறா என்று கேட்கிறார்கள். ஆனால் அது முற்றிலும் பொய். இது நாங்களே சொந்தமாக எங்களுடைய எண்ணங்களை வைத்து எழுதிய கவிதைகள். நம்பாதவர்களிடம் இப்போது நீங்கள் ஒரு தலைப்பு தாருங்கள், எழுதி காட்டுகிறோம் என்று கூட சொல்லி இருக்கிறோம். இப்போது இந்த இனிய நாளில் எங்களைப் போல் விருது வாங்கிய அனைத்து எழுத்தாளர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அன்புடன் லவன், அன்புடன் குசன். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதா ராஜ். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.